காளிபங்கன் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. சரிங்களா? இந்த ராஜஸ்தானில் இருக்கிற காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டன. சரிங்களா? இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது. இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாக கிடைக்கிறது. அவங்க இறந்தவங்களை எரிக்கிறது பார்த்தோன்னா கொஞ்சம் ரேராக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனால் அதுவும் எரிச்சிருக்காங்க. ஆனால் ரேராக கிடச்சிருக்கு. சரிங்களா? ஆனால் புதையத்தை நிறைய கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த எலும்பு வச்சு தானே ஆராய்ச்சி பண்ணாங்க. சரி, அரப்பா மக்களும் பண்பாடும். அரப்பா மக்களின் எழுத்துக்களுக்கான பொருள் கண்டுபிடிக்கப்படவில்லை. சரிங்களா? அது உண்மை தான். அதனால் அரப்பா நகரியம் பற்றிய முழுமையான அறிய முடியவில்லை நம்மளால். அவர்கள் திராவிட மொழியை பேசுகிறார்கள் என்று அறிஞர்கள் ஒரு சாரர் கூறுகிறார்கள். தொல்லியல் ஆய்வுகள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததாக காட்டப்படுகிறது. சரி, இவங்க எப்படி என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, எப்படி அழிஞ்சாங்கன்னே தெரில. சில பேர் சில விதமாக சொல்லுவாங்க. சில பேர் எப்படி சொல்லுவாங்க, வெள்ளம் அழிஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க. சில பேர் நோய் அழிஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த காலநிலை வறட்சியால் வேற எங்கன்னா போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்நிய படையெடுப்பால் அழிஞ்சிருப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படின்னு தெரியலங்க. சரிங்களா? சிந்துவெளி நகரத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. சரிங்களா? இது கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின். எத்தனை குழுக்கள்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஒன்றுக்கும் மேற்பட்ட குழு. எத்தனை குழுலாம் தெரியல. சரிங்களா? நிறையா குழு இருந்துச்சு. சரிங்களா? சரி, இது வாங்க. இந்த சிந்து சமவெளி நகரத்தை காலத்தை 3ஆக பிரிப்பாங்க. சரிங்களா? இது பாருங்கள். தொடக்க அரப்பானா 3300 2006 வரைக்கும் தொடக்க அரப்பா. அடுத்தது பார்த்தோன்னா முதிர்ந்த அரப்பா 2600 1900 வரைக்கும் முதிர்ந்த அரப்பா. அடுத்தது பார்த்தோன்னா பிந்தைய அரப்பா 1900 1800 வரைக்கும் பிந்தைய அரப்பா. சரிங்களா? இதுவும் முக்கியமானது, இதுவும் பார்த்துருங்க. சரிங்களா? சரி, சிந்து சமவெளி நகரத்தின் வீழ்ச்சி. இப்போ பாருங்கள், இந்த சொன்னல இந்த பிந்தைய அரப்பா சொன்னல, அதுலேருந்து முதிர்ச்சி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. எப்போ 1900 1800 வரைக்கும் அதுலேருந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. சரி, அதுலேருந்து பார்ப்போம். இதை பாருங்கள். பருவநிலை மாற்றம், மெசபடோமியாவுடனான வணிகத்தில் வீழ்ச்சி, நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு, அந்நியர் படையெடுப்பு ஆகியவை இந்த நாகரிகம் வீழ்ச்சி பெறவும் மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கி இடம்பெயரவும் சில முக்கிய காரணங்களாக அமைந்தன என கருதப்படுகிறது. சரிங்களா? சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழிந்துபடவில்லை. அது கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர்ந்தது. தொண்டு சரியில்லை நண்பா. சரி, இதான் நம்ம வீடியோவில் லாஸ்ட் பாயிண்ட்டு தான். இது மட்டும் முடிச்சா வீடியோவே முடிஞ்சிச்சு. இந்த 9th புக்கில் இருக்க அரப்பா நாகரிகம் முடிஞ்சிடும். சரிங்களா? சரி, இங்கே பாருங்கள். அரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர். அதான் அவங்க கல்வெட்டில் எழுதி தான் இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளால் படிக்க தான் முடியல. சரிங்களா? இந்த எழுத்துக்கள் லட்சினை, சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. ஆமாம், காணப்படுது. சரி, பொறிப்புகள் மிகவும் குறுகியவை. தொடர்கள் சரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளே கொண்டுள்ளன. எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கான். 5 எழுத்துக்கும் குறைவான குறியீடு தான் இருக்குது. சரிங்களா? ரோசட்டாக்களில் காணப்படுவது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை. ரோசட்டாக்களில் பார்த்தோன்னா மும்மொழி பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதேமாதிரி சிந்து சமவெளி நகரத்தில் அதை பயன்படுத்தலை. சரிங்களா? எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. சரிங்களா? நம்ம எப்படி எழுதுகிறோம், இடத்துலேருந்து வலது எழுதுகிறோம். ஆனால் அவங்க சிந்து சமவெளி மக்கள் வலத்திலிருந்து இடதுபுறமாக எழுதியிருக்காங்க. சரிங்களா? கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரசோவ் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்கிறார். அதாவது திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா யூரி. சரிங்களா? யூரி நோராசோ. சரிங்களா? அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவத மகாதேவன் அரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு கூறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த அரப்பா மொழி இருக்குல்ல, அதோட மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பது, அதாவது நம்ம தமிழ் மொழி ஒத்திருப்பது போல இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? ஐராவத மகாதேவன். அடுத்தது அப்படியே பாருங்கள். மே 2007 தமிழ்நாடு தொழில்துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம்
என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணையை போன்றுள்ளன. சரிங்களா? இந்த தமிழ்நாட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கள் பூம்புகார் பக்கத்தில் வேளம்பெரும்பள்ளம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஒரு பானையில் வந்து பார்த்திங்கன்னா அம்பு போன்ற ஒரு குறியீடு இருக்குது. அந்த குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மொகஞ்சதாரோவில் இருக்கிற குறியீடு போன்ற இதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இதோட இந்த பாடம் முடிஞ்சுது. அடுத்து வந்து 11th லெசன் பார்க்கலாம். சரிங்களா?